ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எப்பயும் போல் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கர்ப்பிணி பெண்கள் கர்ப்பமாக இருக்கும்பொழுது எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்க. பொதுவாக தனியாக இருக்கும்பொழுது நீங்கள் எந்த ஒரு செயலையுமே செய்யலாம், பயம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கருவை சுமக்கும் பொழுது நம்ம செய்கிற ஒவ்வொரு செயல்களையும் கவனம் இருக்கணும். சரி, வாங்க எந்தெந்த விஷயங்களில் நம்ம கவனமாக இருக்கணும், எந்த மாதிரி உணவுகளை சாப்பிடணும் அப்படின்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, கன்சீவாக இருந்தாலும் சரி, கன்சீவ் ஆகணும் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருந்தாலும் சரி, நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுக்கு தைராய்டு இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கணுங்க. இதில் 2 வகை இருக்குது. ஒன்று ஹைப்போ மற்றும் ஹைப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சோதனை செஞ்சால் மட்டும்தான் நம்மளால் உறுதி செய்ய முடியுங்க. ஒருவேளை கம்மியாக இருந்தாலோ இல்லை அதிகமாக இருந்தாலோ அதுக்கு ஏற்ற மாதிரி மருந்துகள் சாப்பிடணும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கும் சரி உங்கள் குழந்தைக்கும் சரி பிரச்சனைகள் ஏற்படலாம். அப்படி இல்லைன்னா ஒருவேளை நீங்கள் கன்சீவாக இருந்தீங்கன்னா கருசிதைவு இல்லைன்னா குழந்தைக்கு வேறு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுங்க. அதனால தான் கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடியே தைராய்டு இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாலும் ஆரம்பத்து காலத்துலேயே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா பிரசவம் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம இதை கொண்டு போயிடலாம். ஸோ அதனால் முதல் விஷயம் நீங்கள் பண்ண வேண்டியது உங்களுக்கு தைராய்டு இருக்கா இல்லையா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிக்கணுங்க. இரண்டாவது முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, கர்ப்பமாக இருக்கும்போது அதிக அளவு தண்ணி குடிக்கணுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு தண்ணி குடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கருசிதைவு தடுக்கப்படுங்க. செரிமான மண்டலம், அதுக்கப்புறம் சிறுநீரக பிரச்சனைகள்லாம் தடுக்கப்படும். ஒரு நாளைக்கு கர்ப்பிணி பெண் 12 டம்ளர் அப்படி இல்லைன்னா 3 லிட்டராவது தண்ணி குடிக்கணுங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் தண்ணி குடிக்கும் பொழுது பனிக்கூட நீரின் அளவு கரெக்டாக மெயின்டைன் ஆகுங்க. அதுவும் ரொம்ப முக்கியம் குழந்தை வளர்ச்சிக்கு. கம்மியானாலும் சரி அதிகமானாலும் சரி மிகப்பெரிய பிரச்சனைகள் ஏற்படுத்தலாம். அதனால் தண்ணி ரொம்ப அவசியங்க. மூணாவது பார்த்திங்கன்னா, சில பேருக்கு பூனைனா ரொம்ப பிடிக்குங்க. அதுவும் சில பேர் வீட்டில் பூனையை வளர்ப்பாங்க. ஆனால் இந்த கர்ப்ப காலத்தில் அந்த சைடே போகாதீங்க. ஏன்னா பூனையோட கழிவுகள் கர்ப்பமாக இருக்கும் பொழுது நமக்கு சில ஆபத்துக்களை ஏற்படுத்தலாம். சில பேர் அதை சுத்தம் கூட செய்வாங்க. அதெல்லாம் கர்ப்பிணிகள் தவிர்த்திடும். ஏன்னா அதில் டாக்ஸோபிளாஸ்மோசிஸ் அப்படின்ற தொற்று நோயை உண்டாக்கும் கிருமி இருக்குங்க. இந்த கிருமி ஒருவேளை உங்கள் உடம்புக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னா மூளை மற்றும் கண் பார்வை கோளாறு ஏற்படலாங்க. இது உங்களுக்கு மட்டும் இல்லை, வயிற்றில் இருக்கும் குழந்தைக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால் கர்ப்ப காலத்தில் நீங்கள் பூனை சைடு மட்டும் போகாதீங்க. அதோட அந்த கழிவுகளையும் தொடாதீங்க. நான்காவது பார்த்திங்கன்னா, வாழைப்பழங்க. சில பேருக்கு பார்த்திங்கன்னா கர்ப்ப காலத்தில் கால் குடைச்சல், குதிகால் வலி, கால் வலி, அந்த முட்டி வலிலாம் அதிகமாக வரும். இதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு பொட்டாசியம் சத்து குறைபாடாக இருக்கலாங்க. அதனால் நீங்கள் செய்ய வேண்டியது தினமும் ஒரு வாழைப்பழம் தூங்க போகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்ணுங்க. இப்படி சாப்பிட்டிங்கன்னா உங்கள் உடலுக்கு ஏற்ற பொட்டாசியம் சத்துக்கள் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, இந்த கால் வலி, கால் குடைச்சல்லிருந்து உங்களை சரி செஞ்சுக்க முடியும். ஸோ தினமும் இரவு நீங்கள் ஒரு வாழைப்பழம் கண்டிப்பாக சாப்பிட்டே ஆகணும். ஐந்தாவது, உடற்பயிற்சி செய்யணுங்க. கர்ப்பமாக இருக்கும்போது உடற்பயிற்சி ரொம்பவே அவசியம். ஏன்னா உடற்பயிற்சி செஞ்சால் மட்டும்தான் பாதுகாப்பான பிரசவத்தை பெற முடியும். அதாவது நீங்கள் நல்லா எக்ஸசைஸ் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக சுகப்பிரசவமாகும். அதை மாதிரி கரெக்டான நேரத்தில் அந்த கர்ப்பப்பை வாய் திறக்கும், குழந்தை ரொட்டேட் ஆகும், சுகப்பிரசவமாகும். ஸோ அதனால் உடற்பயிற்சி ரொம்பவே அவசியம். அது மட்டும் இல்லை, தினமும் நீங்கள் உடற்பயிற்சி செய்யும்போது உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். அதுக்கப்புறம் மன அழுத்தம் ரொம்ப குறையுங்க. ஸோ வாக்கிங் ரொம்பவே அவசியம். ஆறாவது, கர்ப்பத்தின் பொழுது ஃபோலிக் ஆசிட் அதிகமுள்ள உணவுகளை நீங்கள் எடுத்துக்க வேண்டியது ரொம்பவே அவசியங்க. இந்த மாதிரி ஃபோலிக் ஆசிட் அதிகமுள்ள உணவுகளை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா குழந்தை பிறக்கும்பொழுது குழந்தைக்கு ஏற்படும் முக்கால்வாசி பிரச்சனையை நம்ம தவிர்த்திடலாங்க. அதெல்லாம் குறைஞ்சது 400லேருந்து 800 மைக்ரோகிராம் அளவுக்கு ஃபோலிக் ஆசிட் உள்ள உணவுகளை நீங்கள் சேர்த்துக்க வேண்டியது ரொம்பவே அவசியங்க. ஃபோலிக் ஆசிட் எதெல்லாம் அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பச்சை இலை காய்கறிகள், பீன்ஸு, சிட்ரஸ் பழங்கள்லாம் அதிகமாக இருக்குது. அதனால் நீங்கள் டெய்லியும் ஒரு கீரை கண்டிப்பாக சேர்த்துக்கணும். அது மாதிரி பருப்பு சேர்த்துக்கணும். கூட வெஜிடபிள்ஸ், அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் வேணால் ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்கலாங்க. இதெல்லாம் நீங்கள் டெய்லியும் சாப்பிடும் பொழுது உங்களுக்கும் குழந்தைக்கும் ரொம்பவே நல்லது. ஏழாவது பார்த்திங்கன்னா, ஆல்கஹால், சிகரெட், கேஃபின், இது மூணுத்தையுமே நீங்கள் கர்ப்ப காலத்தில் சாப்பிடக்கூடாதுங்க. பொதுவாக நம்ம இந்தியாவில் ஆல்கஹால், சிகரெட்டில் நம்ம சாப்பிட மாட்டோம். ஆனால் காஃபைன்னா காஃபி ரொம்பவே குடிப்போங்க. அதையும் நீங்கள் கண்டிப்பாக நிறுத்திக்கணுங்க. ஒருவேளை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா தாய்க்கும் சேய்க்கும் பெரிய பிரச்சனை ஏற்படுத்தலாம். அது மட்டும் இல்லை, சிகரெட்டில் நிக்கோட்டின் அப்படின்ற பொருள் இருக்குது. அது குழந்தையோட உடல் எடையை பாதிக்கும். நீங்கள் காஃபைன் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த காஃபைன் குழந்தைக்கு தேவையான சத்துக்கள் குழந்தையை அடையாமல் தடுத்து
தவிர்த்திடும். அது மட்டும் இல்லை, குழந்தையோட எடை வந்து குறையவும் எடை போடாமல் இருக்கவும் அதிக வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால் எப்பயாவது ஒரு கிளாஸ் சாப்பிட்னா ஓகே, ஒரு நாளைக்கு ஒரு கிளாஸ்க்கு மேலே கண்டிப்பாக சாப்பிடாதீங்க. 8வது பார்த்தீங்கன்னா தூக்கம் ரொம்ப ரொம்ப அவசியங்க. அதுவும் நீங்கள் கருவை சுமக்கும் பொழுது குறைஞ்சது 8 மணி நேரம் நீங்கள் கண்டிப்பாக தூங்கணுங்க. நல்லா தூங்கும் பொழுது குழந்தைக்கும் தாய்க்கும் வந்து நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும். 2 பேருமே ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பீங்க. 9வது பார்த்தீங்கன்னா கர்ப்ப காலத்தில் பல் பராமரிப்பு ரொம்பவே முக்கியங்க. இந்த சமயத்தில் கர்ப்பிணிக்கு அதிகமான அளவில் கால்சியம் குறைபாடு ஏற்படுங்க. ஈறுகள் ஏதாவது பிரச்சனை ஏற்படலாம். சில சமயங்களில் ரத்தம் வடிதல் கூட ஏற்படலாம். தினமும் 2 முறை வந்து ப்ரஷ் பண்ண வேண்டியது ரொம்பவே அவசியங்க. நீங்கள் பல் டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணிக்கலாம். 9வது பார்த்தீங்கன்னா பாத பராமரிப்பு ரொம்ப முக்கியங்க. நம்மளுக்கு கர்ப்ப காலத்தில் கால் வலி ஏற்படலாம், கால்களில் சோர்வு, அதுக்கப்புறம் வீக்கம் சில பேருக்கு வரும். அதாவது கால் வீக்கம், கால் வலி இதெல்லாம் வரக்கூடாது அப்படின்னா கால் பராமரிப்பு ரொம்ப முக்கியம். உங்களுக்கு ஏற்ற சரியான காலணிகளை நீங்கள் அணிஞ்சுக்கணுங்க. ஏன்னா சில பேருக்கு கால் வீக்கத்தால் சைஸு வந்து அதிகமாகலாம். அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அளவு பெரிய காலணிகளை நீங்கள் பயன்படுத்தலாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இறைச்சிங்க. கர்ப்ப காலத்தில் அதிக அளவு நீங்கள் இறைச்சியை சாப்பிட்றத தவிர்த்திடணும். ஏன்னா அதில் நிறையா கெமிக்கல்களை சேர்ப்பாங்கங்க. அதாவது டிடிடி இல்லைனா மற்ற பூச்சிக்கொடிகளை பயன்படுத்தி தான் அதை பதப்படுத்துவாங்க. அதனால் பதப்படுத்தப்பட்ட உணவுகளை நீங்கள் தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. 10வது பார்த்தீங்கன்னா கர்ப்பமாக இருக்கும்போது கெமிக்கல் கலந்த அழகு பொருட்களை பயன்படுத்துறத கொஞ்சம் தவிர்க்கணுங்க. ஏன்னா அதில் அதிக அளவு கெமிக்கல் இருக்குது. அது உங்களையும் பாதிக்கும், குழந்தையும் பாதிக்கும். வேணும்னா அழகுபடுத்த இயற்கையான பொருட்களை நீங்கள் பயன்படுத்திக்கலாங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா உங்களோட எடை மீது ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. கர்ப்பத்தின் போது முதல் 3 மாதங்கள் இல்லைனா முதல் 6 மாதங்கள் கூட சில பேருக்கு எடை வந்து போடாமல் இருக்கலாம். அதனால் நீங்கள் செய்ய வேண்டியது தினமும் 1 டம்ளர் பால், புரத உணவுகள், அது மட்டும் இல்லை முட்டை, இதை வந்து டெய்லி நீங்கள் உணவில் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட எடை வந்து கரெக்டாக பராமரிக்கப்படும். அதிக எடையும் போடாது, அதே சமயத்தில் உங்களுக்கும் குழந்தைக்கும் தேவையான சத்துக்கள் கிடைக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. நான் சொன்ன இந்த 10 டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். நீங்களும் உங்கள் குழந்தையும் எப்பயுமே ஆரோக்கியமாக இருப்பீங்க. வேறு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோட மீண்டும் சந்திக்கிறேன். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் தினந்தோறும் போடுற வீடியோஸ் உங்களை வந்து சேரும். பாய், தேங்க்யூ.